ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இது வரைக்கும் நடந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் சீரிஸ் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் சொல்ல போகிறோம் இந்த வீடியோவில். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டங்களிலுமே ஒரு குறிப்பிட்ட அரசு பள்ளிகளில் அந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து போயிட்டுருக்கு. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் வந்து அதிகமாக போடல, எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் தான். ஸோ இப்போ வரைக்கும் பேப்பர் வேல்யூஷனில் என்னென்ன நடந்திருக்கு சப்ஜெக்ட் வைஸ் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறது முன்னாடி மறக்காத மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனலையும் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது வரைக்கும் நடந்த இந்த பேப்பர் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சது தான். ஸோ எப்போ பேப்பர் வேல்யூஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு. எப்போ கம்ப்ளீட் ஆக போகுதுன்னா 13ஆம் தேதி கம்ப்ளீட் ஆக போகுது. 13ஆம் தேதியோட +2 பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதியோட பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ண போகிறாங்க. இன்டர்னல் மார்க்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது வரைக்கும் பேப்பர் வேல்யூஷன் பண்ணதில் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஆனால் ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப டஃப்பு 2 மார்க் அப்படின்னு சொன்னாலும், ஆனால் அப்படி டஃப்பாக இருந்த சப்ஜெக்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் 70 அவுட் ஆஃப் 70 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஓவராலாக பல்வேறு மாவட்டத்தில் அந்த டிஸ்ட்ரிக்ட் பேப்பர் வேல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச அப்டேட் தான். ஃபிசிக்ஸில் இந்த டைம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின் எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்காங்க. கம்பல்சரி எல்லாமே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. 2 மார்க்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டஃப் இல்லை. 1 மார்க் வந்து எல்லாமே புக் பேக்குங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்டில் சென்டம் மார்க் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒரு 2 மார்க் கொஷின் வந்து டெஃபினேஷன் எழுதலாம், ஃபார்முலா போட்டிருந்தாங்கன்னா அந்த ஃபார்முலாக்கே வந்து பார்த்தீங்கன்னா பாதி மார்க். இப்போ 2 மார்க்குன்னா அதுக்கு ஒரு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க சொல்லிட்டாங்க. பேப்பர் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரலாக தான் போயிட்டுருக்கு. நீங்கள் ரொம்ப ஒரியாகவே தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் எதாவது எழுதி அட்டன் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரலாக தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 மார்க் கொஷின் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் போடல அப்படின்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் போட்டுடுறாங்க. லெஃப்ட்ஸ்க்கு அந்த இதை அழிச்சிட்டு அவங்களே வந்து ஆப்ஷன் போட்டுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 15 மார்க்குக்கு 12 மார்க் எடுத்திருக்கானா அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் தான் பண்ண சொல்கிறாங்க. யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் பண்ணல, முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பாஸ் தான் பண்ணுறாங்க. இது வரைக்கும் நான் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் போனதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், கிடைச்ச அப்டேட் பிரகாரம் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பாட்னி, அதே மாதிரி ஜுவாலஜி 12th பாட்னி ஜுவாலஜி எல்லோரும் சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. மெயினாக பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் திருத்திருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி சப்ஜெக்டில் 70 அவுட் ஆஃப் 70 வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் பாட்னி சப்ஜெக்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 70 அவுட் ஆஃப் 70, ஜுவாலஜிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 70க்கு 7 வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏஇன்னு இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க கரெக்டாக வேல்யூ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எஸ்ஓசி வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. ஸோ இவங்க 3 பேரும் செக் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா 70 வந்துச்சுன்னா அந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க் கொடுத்துருவாங்க. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா குறைக்க மாட்டாங்க. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரலாக தான் போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் யாரும் ஒரியாக வேண்டாம். ஸோ ஒவ்வொரு டைமே பேப்பர் வேல்யூஷன் வந்து எப்படி நடந்துகிட்ருக்கு, இப்போ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஃபெயிலியர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா +2 பொதுத் தேர்வு எழுதுனவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். பேப்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. ஃபெயிலியர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான், ஒரு 15% ஃபெயிலியர்ஸ் தான் வந்து இருக்கிறாங்க ஓவரால் டிஸ்ட்ரிக்ட்லேயுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் வந்ததுக்கு மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் தெரிஞ்சிடும். இந்த ஃபெயில் ஆனவங்களும் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சன்டிஸ் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து 2 எக்ஸாம் அட்டன் பண்ணுவாங்க, ஒரு எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஷீட்டில் எதுவுமே எழுத மாட்டாங்க, வெறும் 1 மார்க் மட்டும் எழுதிட்டு பேப்பர் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் நல்லா எழுதியிருக்காங்க. இங்கிலீஷில் இது வரைக்கும் பேப்பர் வேல்யூஷன் நடந்ததில் சென்டம் வந்து போடலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த பேப்பர் வேல்யூஷனில் சென்டம் போடல. 99, 98, 97 அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 12th இங்கிலீஷு தமிழில் வந்து வந்திருக்கு. ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் போட்டிருக்காங்க, கெமிஸ்ட்ரிலையுமே சென்டம் போட்டிருக்காங்க, பயாலஜியில் சென்டம் போட்டிருக்காங்க, அக்கௌண்ட்ஸ் குரூப் அக்கௌண்ட்ஸ்லேயுமே வந்து சென்டம் போட்டிருக்காங்க, எக்கனாமிக்ஸ்லேயும் சென்டம் வந்திருக்கு, காமர்ஸ்லேயும் வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயோ கம்ப்யூட்டர் குரூப்பில் சென்டம் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுலனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையுமே 98, 97 தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இது வரைக்கும் நடந்த பேப்பர் வேல்யூஷனுக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் வரணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த டைம் பேப்பர் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லாமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க. அவங்க முடிஞ்ச வரைக்கும் லிபரலாக தான் பண்ணுறாங்க. போன டைம் ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டாஃப்பும் வந்து பேப்பர் வேல்யூஷன் பண்ணியிருந்தாங்க. பேப்பர் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டாஃப் கீழே இருக்கிற மாதிரி அப்படியே எழுதிருந்தா மார்க் அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்தாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டாஃப்லாம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் கீ ஆன்சரில் கீ பாயிண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, புக்கில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கீ அது எழுதிருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பேப்பர் வேல்யூஷன் பற்றி நீங்கள் ஒரே வேண்டாம், எல்லாருமே வந்து கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவீங்க. ஸோ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மே 6ஆம் தேதி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா +2 ரிசல்ட்டு. ஸோ முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா முன்கூட்டியே ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் நீட் எக்ஸாம் இடையில வரதுனால நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை பரிந்துரை கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் அதுக்கு முன்னாடியே நம்ம ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னாலும் நீட் எக்ஸாம் இருக்குது, போஸ்ட்பான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த டைம் பிளான் பண்ணி கரெக்டாக வந்து நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12th ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறோம். அவ்வளோதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து மே 6ஆம் தேதி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ஷெட்யூல் போட்டாங்க இல்லையா, மே 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ தொடர்ந்து பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் நடக்கக்கூடிய சீரிஸ் அப்டேட்லாம் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. தேங்க்யூ.